எப்போதுமே குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கக்கூடியவர் எங்களுடைய வெற்றி தலைவர் அவர்கள். இந்த முறை பல்வேறு வகையான விஷயங்களை சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. இப்படிதான் பண்ணணும், அதை பண்ணக்கூடாது, நேர கால இருந்து எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல எவ்வளவு பேர் சேர்ந்த வரைக்கும் பல நெருக்கடிகளை தந்திருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இது ஒரு மக்களின் எழுச்சி, இது ஒரு அலை. அந்த வேவ் அன்பால பாசத்தால இந்த மண்ணில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மக்கள் சந்திப்பு திருச்சியில் தொடங்கி கோட்டையை நோக்கி போக போற சந்திப்பு. அதனால இது ஒரு வெற்றி சந்திப்பிற்கான ஒரு விதையாக இது இருக்கிறது. எல்லா வழிகாட்டி நெறிமுறைகளும் பின்பற்றி நாங்க அதுக்கேற்ற மாதிரி காவல்துறை தொடர்ந்து நிறைய கட்டுப்பாடுகளை உங்களுக்கு தராங்க. அதெல்லாம் தாண்டி தொண்டர்களை கட்டுப்படுத்துறதுல நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள்? எங்க தொண்டர் படையே ஒரு காவல்துறை தாங்க. எங்களுடைய தொண்டர் படைகளில் இருக்கக்கூடிய பாசமும் பற்றும் வேற யாருக்கும் இருக்காது. ஒரு பொறுப்பு மிக்க ஒரு கூட்டம் இருந்தாலும் கூட வேற யாருக்கும் முன்ன எப்போதும் இல்லாத அளவிற்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் தராத அளவிற்கு நெருக்கடிகளை நம்ம தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் ரசிக்கிறோம். அதுல இருந்து நம்ம ஏதாவது அவங்க சொல்ற அந்த ஒரு இதுக்குள்ளார நம்ம எப்படி பிளான் பண்ணி கொண்டு போகலான்னு ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப நுணுக்கமா பகல் இரவா எல்லாரும் தூங்காம ஒரு பெரிய டீமே இந்த திருச்சி நம்முடைய கழகத்தில் இருக்கக்கூடிய திருச்சி நிர்வாகிகள்லாம் சிறப்பாக செயல்பட இதை பிளான் பண்ணியிருக்கோம். நல்ல முறையில் அதை ஸ்டார்ட் ஆக போகுது. மாநாடெல்லாம் மதுரை விக்கிரவாண்டி வரும்போது திருச்சி வரலையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இப்போ இதை இங்கே திருச்சியில் பரப்புரையாக தொடங்குறதுக்கு எதுவும் முக்கிய ரீசன் இருக்காங்க? ஏன்னா அரசியல் கட்சிகளுக்கு திருச்சி மாவட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம். திருச்சினாலே திருப்பு முனை தான். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது தமிழ் நிலப்பரப்பில் யார் அரசியல் தொடங்கினாலும் திருச்சிக்குன்னு ஒரு தனியிடம் இருக்கிறது. அந்த வகையில் அந்த சரித்திரத்தில் அந்த வரலாற்றில் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இணைய போறாரு. திருச்சி மக்கள் பாசத்துக்கும் நேசத்துக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நல்ல முறையில் தொடங்க போகுது. மீண்டும் சந்திப்போம்.